ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த 2 திங்ஸ் மட்டும்தான் தேவை. பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன், அதே மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ உள்ளன் த்ரெட்டில் பாம்பாம் தான் பண்ண போகிறோம். உள்ளன் த்ரெட்டை வச்சு ஆல்ரெடி நம்ம வால் ஹேங்கிங்க்கு தோரணம் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இப்போ ஒரு 3 ஃபிங்கரை யூஸ் பண்ணி நான் அதை ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ரவுண்டு சுற்றிட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதே கலர் த்ரெட்டை வச்சு சென்டரில் வந்துட்டு டைட்டாக ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மேலேயும் கீழேயும் அந்த கார்னர் 2 ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ண போகிறோம். எல்லாமே ஈக்குவல் சைஸில் சேமாக நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி ட்ரிம் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு அழகாக ஒரு பால் ஷேப்பில் கிடைக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக ஒரு பால் ஷேப்பில் கிடைக்கும். இந்த பாம்பாம் வந்து ஒரு நிறைய சைஸில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் காமிச்சிட்ருக்க பிங்க் கலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரவுண்டு சுற்றிட்டு கட் பண்ணது. அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து 100 ரவுண்ட் சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ரவுண்ட் சுற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாம்பாம் வந்து பெருசாக கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, அந்த பேம்பு ஸ்டிக்கில் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பாம்பாமையும் ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வேஸில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஹனி பாட்டில் தான் எடுத்திருக்கேன். ஹனி பாட்டில் கொஞ்சம் பெரிய சைஸு, சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பு இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் பாட்டிலில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேஸ்டான பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் ஆர்ட் நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போது நான் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலோடைய மவுத்தில் மட்டும் சிம்பிளாக வெறும் த்ரெட்டை மட்டும் ஒரு 2-3 லேயர் சுற்றிட்டு அதை நான் நாட் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேம்பு ஸ்டிக்கெல்லாம் இதுக்குள்ளே போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பேம்பு ஸ்டிக்கையுமே நம்ம கொஞ்சம் சைஸ் கட் பண்ணிட்டு தான் போட போகிறோம். ஏன்னா பாட்டில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிறதுனால நம்ம ரெடி பண்ணியிருக்க பேம்பு ஸ்டிக் பெருசாக இருக்குது. ஸோ ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி அன்ஈவனாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாட்டில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய பாட்டில் எடுத்துருந்தீங்கன்னாக்கா நம்ம பேம்பு ஸ்டிக்கை கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய பாட்டில் டெக்கரேஷனும் முடிஞ்சிச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப அழகாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது. இதே மெத்தடு இதே ஐடியா யூஸ் பண்ணி நம்ம பேப்பரில் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கலர் பேப்பரில் நம்ம இப்போ ஃபெதர் மாதிரி கட் பண்ணி இப்போ பேம்பு ஸ்டிக்கில் ஒட்ட போகிறோம். பேப்பரை 2ஆக மடிச்சுட்டு அதை ஒரு லீஃப் ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன். இதுவுமே சைஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்தில் ஃபெதர் வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு நாமளே கட் பண்ணுறது தான். இப்போது இதை கொஞ்சம் கீழே இருந்து மேலே ஒரு ஸ்ட்ரிப்பாக நான் கட் பண்ணுறேன். இதுவுமே குட்டி குட்டி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி நம்ம பேக் சைடில் சிஸ்ஸர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்குள்ளே லைட்டாக எம்போஸ் ஆகி தெரியும், ரியல் ஃபெதர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 கலரில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபெதர்ஸு. ஒயிட் கலர் கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் வெறும் ஒயிட் பேப்பரில் அந்த A4 ஷீட்டில் பண்ணது தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் எல்லா கலர் ஃபெதர்ஸையும் விட ஒயிட் கலர் தான் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது இது வந்து நான் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேப்பர் வந்து ஈஸியாக ஒட்டிக்குன்றதுனால ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சேம் பாட்டில் யூஸ் பண்ணுறோம், அதனால் பாட்டிலோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நான் பேம்பு ஸ்டிக்கோட சைஸையும் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக பண்ணக்கூடிய 2 கிராஃப்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.